நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல எந்தவித முன்னறிவிப்பு இல்லாம இந்த முக்கியமான செட்டிங்கை தூக்கிட்டாங்க. அது எனக்கு மட்டும்தானா இல்ல உங்களுடைய வாட்ஸ்அப்லயும் அதை தூக்கிட்டாங்களா அப்படிங்கறத ஒரு தடவை உங்க வாட்ஸ்அப்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உடனே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. அது எந்த செட்டிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஐக்கானை அந்த வீடியோ மெசேஜுக்கு பக்கத்துலேயே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் படித்தேங்க. உடனே நான் என்ன பண்ணேன்னா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி எதுவும் அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அப்டேட் இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், அப்டேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணேன். ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக அந்த வாய்ஸ் மெசேஜோட ஐக்கான் இருக்குல்ல, அதை தட்டுனா வீடியோ மெசேஜாக மாறும். ஸோ அப்போ நம்ம வீடியோ கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். புது செட்டிங்கை அனுபவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்பை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பக்கத்தில் ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரோஃபோனை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது வீடியோ மெசேஜுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ தட்டுறேன், பாருங்களேன், மாறவே மாட்டுக்கு. என்னன்னு தெரியல, இப்படி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம், அந்த வீடியோ மெசேஜுக்கு உண்டான அந்த டாகிள் வந்து இருக்கான்னு பார்ப்பேன். வழக்கம் போல் நான் செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சேட்ஸ்குள்ளே போனால் இந்த மீடியா விசிபிலிட்டி ஃபாண்ட் சைஸுக்கு இடையில இன்ஸ்டன்ட் வீடியோ மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு டாகிள் இருந்துச்சு. அந்த டாகிளை தூக்கிட்டாங்க. என்னுடைய வாட்ஸ்அப்பில் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க உடனே உங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ மேபி பை மிஸ்டேக்காக அவங்க ரிமூவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட்டில் கண்டிப்பாக அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலே வீடியோ மெசேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஐக்கானை நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. ஒன்றும் புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ மெசேஜை தூக்கிட்டாங்க. செட்டிங்ஸும் இல்லை, என்னால் அக்சஸும் பண்ண முடியல. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.